சரியா? இது ஒரு கடல் ஒண்டி, என்ன கடல் பிள்ளைகள்? இந்த இடத்துல ஒரு கடல் ஒண்டி. ம். சரி, இப்படி செய்வோம். ரைட். உலாப்படுத்த இருக்கட்டும். பேப்பர் ஒன்று செஞ்சிட்டீங்களா? அந்த உலாப்பட பேப்பரை பார்ப்போம். வேணா அப்படி செய்யுமா? என்ன பேப்பர் பார்த்தோம் நம்ம நேற்று? நம்ம நேற்று எத்தனை கழி வரைக்கும் பார்த்து? ஆ, நேற்று அந்த பேப்பர் எத்தனை கழி வரைக்கும் பார்த்து? பிள்ளைகள் எத்தனை கழிமா பார்த்தேன் நாம? ஹலோ, எத்தனை களி பிள்ளைகள் பார்த்து? 28 கேள்வி பார்த்தேன் சார். 29 பார்க்கணும். ஓ சார். சரியா? 29 ஆன்சர் ட்ரை பண்ணுங்கண்ணா. முதலாவது முதலாவதா? ஆமாம் சார். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு குடியே வருவாங்க. கிராம நகர குடியே உருவாகும். வா, உண்மைதான். கிராமத்திலிருந்து நகரத்திற்கு தொழில் புரிய வருவோரால் கிராம நகர குடியிருப்பு உருவாகும். அவ குடியிருப்பை மூணா பிரிக்கிறாங்க. குடியிருப்பை எப்படி பிரிக்கிறாங்க? மூண்டா பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று கிராம குடியிருப்பு, இன்னொன்னு கிராம நகர குடியிருப்பு. அடுத்து என்னது? வாரேன், ரூரல் அண்ட் ஏர்பன். இதுல இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல வந்து இந்த இமேஜ் நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. இதுல இந்த அடிக்குது ஏ, பி, சி. ஏ வந்து என்ன? கிராம குடியிருப்பு. ஆமா குடியிருக்கு. பி வந்து என்னது? பி வந்து என்னது? நகர நகர குடியிருக்கு. குடியிருப்பு. நகர குடியிருப்பு. சி வந்து என்னது? கிராம கிராம நகர நகர குடியிருப்பு. குடியிருக்கு. சரியா புள்ள? சரியாம்மா? சரியா புள்ள? இப்படிதான் இந்த பார்க்குற தேவையான எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சஃப்ரா, ஆமா. சஃப்ரா புள்ள. ஓ சார். இருக்குங்க. என்ன ஸ்கூல்ல எதுவும் ப- பரிசு கிடைச்சதா? ஓ சார். என்னத்துக்கு? ரிப்போர்ட் தந்த சார். ஆ, எத்தனா எத்தனாம் புள்ள சொல்லலாமா? என்ன சார்? எத்தனாம் பிள்ளைக்கு தந்த? முதலாம் இல்ல. வேற லெவல். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் சார். மாஷா அல்லா. சரி, ஜியோகிராஃபி என்ன மைண்டு மார்க்ஸ் என்று சொல்ல இயலுமா? விரும்பினா 80. 80. 80. 80 வெரி குட். ஏ மார்க்ஸ். இங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ணதுல ஏதாவது மார்க்ஸ் புள்ளிகள் கூடுனுச்சா? ஓ சார். என்னத்துல, எந்த ஏரியாவில் குறிப்பிட்டு சொல்ல போனால்? உலக படத்துலயும் எம்சிக்குமா? இடைவிலக்க படம்.
இடவிலகம். அது ம். சரி சரி. வாழ்த்துக்கள், மேல மேல முன்னேற வாழ்த்துக்கள். சரி. தேங்க்யூ. அடுத்து 30வதுக்கு என்ன வரும்? 30வதுக்கு என்ன வரும்? 30வதுக்கு என்ன ஃபுல்லா வரும்? இப்படி இந்த பேப்பரை ஃபுல்லா பார்த்து முடிப்போம். சஃப்ரா போட்டீங்க 4ஆவது. 4ஆவது வருமா? 2014ஆம் ஆண்டு உலகின் உயர் நகராக முதல் 10 நாடுகள் மத்திய கிழக்கில் இருப்பது கட்டார். தென் அமெரிக்காவில் உருகுவே. வெரி குட், வெரி குட். விட சரி. கட்டாரும் உருகுவை. சரி, இப்படியும் கேட்பாங்க சில வேலைகள்ல. இதை உலகப்படத்துல கேட்பாங்க. எப்படின்னா இப்படி கேட்பாங்க. ஆஹ் தென் அமெரிக்காவில் நகராக்கக்கூடிய அப்படி உலகப்படத்துல குறிக்க கேட்பாங்க. அதுல தென் அமெரிக்காவில் நகராக்கம் கூடியது அப்படி கேட்பாங்க. அதுல இருந்தா பாருங்க, அந்த காட்டுனா இல்லையா? 29க்கு ஆன்சர் வந்து முதலாவதுமா. அப்ப உலகப்படத்தை பாருங்க. உருகுவே. அதே போல கட்டாருங்க இங்கன்னு பாருங்க. கட்டார் அந்த ஒரு புள்ளின்னு வைக்கணும் பாருங்க. அந்த விளங்குதா உங்களுக்கு? ஆ, ஓ சார். இந்த பாருங்க. இந்த அறிக்கைனா இந்த பாருங்க. இப்ப மத்திய கிழக்குல கட்டார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 99% எத்தனை, 98 எத்தனை, சரியா? கிழக்காசியாவில் ஜப்பான் 93%. தென்கிழக்காசியாவில் சிங்கப்பூர் 100%. ஆப்பிரிக்காவில் ரியூனியன். ஆப்பிரிக்காவில் என்னது? ஆப்பிரிக்காவில் ரியூனியன் என்ன? அடுத்தது வந்து என்ன? ஆப்பிரிக்காவில் ரியூனியன் அப்படியே வாரம். தென் அமெரிக்காவில் உருகுவே. உருகுதே, மருகுதே, ஒரு அந்த பாடு ஞாபகம். இந்த ஹலோ என்னென்ன பிள்ளைகள் இந்த ஐ திங்க் சம்திங் கவரேஜ் ப்ராப்ளம் மை ஏரியா few minutes few hours ago. என்ன சொல்றது, ரைனிங். சரியா? சரி. அடுத்தது வட அமெரிக்காவில் நகராக்கம் கூடியது அதுக்கு தீர்வு இல்லையா சார்? வட அமெரிக்காவில் நகராக்கம் கூடியது யுஎஸ்ஏ. ஐரோப்பாவில் நகராக்கம் கூடியது பெல்ஜியம். பெல்ஜியம், சரியா?
சரியா? ஹலோ ஹலோ, சரியா பிள்ளை? ஓ சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு தானே? என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாமா? சரி. சரியா? திரும்ப நம்ம கேள்வி போமா? ஆம் சார். சரி, ஓகே. இதுல சரி, அடுத்து 31க்கு 31 31க்கு என்ன வரும்? சரியா? 31க்கு என்ன பிள்ளை வரும்? நகர மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்வடைய செய்தல். நகர மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்வடைய செய்தல். அவங்களோட சமூக பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்க என்ன செய்யணும்டா? சரியா? அவங்களோட சமூக பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்க என்ன செய்யணும்டா? என்ன செய்யணும்? நகர மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்வடைய செய்யணும். சரியா? சரியா பிள்ளைகள்? ஹலோ, சரியாமா? சரியா? சரி, அடுத்தது போமா? அடுத்தது 32க்கு என்ன வரும்? 32க்கு 32க்கு என்ன வரும்? ஹலோ, நான் பேசுறே கேக்குதா? ஓ சார். யாரு ஒரு ஆள் போட்டி, அகார் போட்டிக்கு யார் முதலாவது? நஸ்மினா போட்டிக்கு அங்க முதலாவது. சரி, வெரி குட். மரபணு தொழில்நுட்பம் காமா சூழல்கள் இது வருமா? உயிர் பல்லோகமே பாதிப்பு. மரபணு தொழில்நுட்பம் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பினை சரியாக காட்டுவது. சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு சார் 5வது கூட. குறைவடையில் இருந்தா 5வது குறைவடையில். ஓகே ஓகே அது full ஆ. மற்ற எல்லாத்தையும் பற்றி பார்க்கல முதலாவது தான் வரும். சரியா? என்னப்பா? ஓம் சார் ஓம் சார். சரி, ஓகே. 33க்கு 33க்கு என்னப்பா வரும்? சார் 32க்கு எத்தனாவது ஆன்சர்? ஆ 33க்கு 32க்கு முதலாவது. 33க்கு 33க்கு என்ன வரும்? ஆ 33க்கு ஒண்டா சொல்லையா? இப்போ ஆப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது நெரிக்கா. உங்களுக்கு ஞாபகம் தெரியாது.
நான் இப்படி போட்டு விளங்கப்படுத்தினேன். என்இ ஆர் ஐ சி ஏ. என்இ என்ற என்ன அர்த்தம்? யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்கண்ணே. ஓல்ரெடி தெரிஞ்சவங்க. என்இ என்ற என்ன அர்த்தம்? ஓல்ரெடி தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். என்னம்மா யாராவது? சிஃபா, யாராவது தெரிஞ்சவங்க? ஹக்கீமா சொல்லுங்க. சஃப்ரா, சஜிதா. என்னண்டா என்ன? நான் ஓடி சொல்லி தந்துடுறேன். என்இ ஃபோ நியூ. நியூ. ஆர்ஐசி ரைஸ். ஏக்கு என்ன அர்த்தம்? ஏக்கு என்ன அர்த்தம்? ஆசிகா. வெர்ரைக்கு ஒரு பார்த்துருந்துங்க சஜிதா. ஒரு காலத்து எப்படி இருந்த சஜிதா, இப்போ எப்படி முன்னேற்றம்? சஜிதா மனசுக்கு லேசு. இவர் சும்மா கதை தான். நான் இத்தனை தடவை சொன்னேன். அனுப்பித்தான் ஐயார். சரி, பிஜி 407 என்ன? பிஜி 407 பத்துல கொடை 407. பத்துல கொடையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நெல்லுன்னா தான் அந்த பிஜின்னு சொல்றது. IR36 சொல்றது. ஐஆர்னு வந்தாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அது சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம். ஐஃபோ இர்சாத், சாரி இர்சாதா, ஐஃபோ இன்டர்நேஷனல், ஆர்ஃபோ ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படி வரணும். டி என்னண்டா? டி என்னண்டா என்ன அர்த்தம்டா? அந்த நெல் தாய்லாந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. தாய்லாந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன சார் ஐண்டா? டி என்னண்டா? தாய்லாந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் TN1. சரியா? சரியா பிள்ளைய? சரி. 34 இலங்கையின் மத்திய மாகாணத்துக்குரிய பொருளாதார மத்திய நிலையங்கள். மத்திய மாகாணத்தை வச்சு யோசிக்கணும். மத்திய மாகாணத்தை வச்சு யோசிக்கிறேன்டா, இதெல்லாம் தட்டலாம். நாரகம்பிட்டி அங்க என்ன கொழும்புல இல்லைங்கண்ணா? நாரகம்பிட்டி தம்புள்ள வருமலா? வெளிசார எங்கடா பாய்? 31, 34 என்ன வரும்? மத்திய மாகாணத்தில் காணப்படக்கூடிய என்னது? மத்திய மாகாணத்தில் காணப்படக்கூடிய என்னது? பொருளாதார மத்திய நிலை. அந்த தம்புலில் இயக்கப்படல இந்த இது விவ விவசாய காணியில் 34. ஆ இது மீகோட அதையெல்லாம் எடுக்க இயலாது. அது அந்த சைட் மேல் மாகாணத்திலே இருக்குது. அப்ப தம்புள்ளையும் கெப்பட்டி போல எங்க பிள்ளைக்கு இதுல இல்லை ஆகி. யாராவது தெரியும் மங்காள சைட் மாத்தல தம்புள்ள இருக்குது. மாத்தலையில இருந்து நம்ம மாத்தலை கண்டி அந்த ரோட்ல தம்புலையில ஒரு விவசாய ஒரு இதொன்னு மத்திய நிலையம் ஒன்று. அப்படி போகல கெப்பட்டி போல ரெண்டு மந்தி எதுக்குரியண்டா? மத்திய மாகாணத்துக்குரிய. சரியா? ஹலோ, சரியா போல கைக்கிற கேக்குதாமா? சரியா? இல்லை கேக்குதா? பேசுறே கேக்குதா? ஹலோ, ஓ சார் கேக்குது. 35 என்னமா வரும்? 35. சார் 34க்கு என்ன? 34 தம்புள்ள கெப்பட்டி போல. 35க்கு 35 என்ன வரும்? அஞ்சு சார். சக்தி வளங்களை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் நிலையங்களை அமைக்கும் போது நம்ம கவனம் செலுத்தணும். எதை தெரியுமா கவனம் செலுத்தணும்?
சூழலை கவனம் செலுத்தணும். சூழலை சக்தி வளம்டா என்ன மாறாது? நிலக்கரி, பெட்ரோல். இந்த நிலக்கரி அடிப்படையாக கொண்டு ஏதாவது நம்ம ஒரு கைத்தொழிற்சாலை ஆரம்பிக்க கொள்ள கட்டாயம் நீங்க சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை நீங்க கவனத்தில் கொள்ளணும். இப்ப நீங்க அங்க பிரான்ஸ், அந்த இத்தாலி அந்த சைட்ல நீங்க பார்த்தால், சரியா? நான் போன போன வீக் தான் போயிட்டு வந்தேன் பிரான்ஸுக்கு, இந்த இத்தாலி சைட்டுக்கு தான். அங்க நான் பார்த்த டைம்ல இந்த இதுக்கு இதுக்கு என்னது, அணுசக்தி நிலையம், பவர் பிளான்ட், அது வந்து நிறைய காணப்படுது அங்க. அது வந்து நிலக்கரியால மின்சாரத்தை உற்பத்தி செய்யற ஒரு இடம். நிலக்கரியால மின்சாரத்தை உற்பத்தி செய்யற ஒரு இடம். நான் போன வீக் தான் அந்த இடத்த போய் பார்த்து போட்டோ எடுத்தீங்க. அந்த போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போன வீக் போனேன் நான். இப்போ இது வந்து இந்த நீங்க பார்க்கறது என்ன பிள்ளைகள், நிலக்கரியை உற்பத்தி செய்கின்ற ஒரு பகுதி. நிலக்கரியை உற்பத்தி செய்கிற ஒரு சார் இது எங்க இருக்கு சார்? இந்த ஜெர்மன் சைட்ல ஜெர்மன், சீனாவில், இந்தியாவில், நம்மளோட நுரைச்சோலைகளா, புத்தளத்தில் நுரைச்சோலையில். இது வந்து பிள்ளைகள் நிலக்கரியை அடிப்படையாக கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு இடம். நிலக்கரி அடிப்படையாக கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து அப்ப இதன் நாங்க அமைக்க கொள்ள சூழலை கவனத்தில் செலுத்துவாங்க. உதாரணமா நீங்க பார்த்தால், இந்த இடங்களை பார்த்தால் நகரங்கள்ல இருக்காது கூட. எங்களை சொல்லாம போயிட்டீங்கன்னா எங்களை சொல்லாம போயிட்டீங்கன்னா அப்புறம் அதில் சிரிப்பு. வேர்ல்டு அரவுண்ட சார் நீங்க எங்களை சொல்லாம போனீங்க கப்சா. சரி, இப்ப இந்த இடத்த பார்த்தா பிள்ளைகள் ஒரு ஒதுக்குப்புறம் அமைக்கும் பிள்ளைகள். ஏன் ஒதுக்குப்புறமா வைக்கிறேன் சொல்லுங்க. அந்த இன்னொரு ஆள் கிளம்பிட்டா, அவைக்கு நம்மளை ஏதாவது நக்கல் பண்ணினா உடனே வந்துடுவா. நீங்க போகாத இடம் இல்லையா? நான் கனவுல போறேன். சரி, இப்ப ஏனடா சார் இதுல இருந்து வர நச்சு புகைகள் எல்லா மக்களுக்கான அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டு வரும். இந்த இதை போட்டோ பார்க்கல உங்களுக்கு விளங்கணும் ஒன்றும். இதையெல்லாம் தூரத்தில் எங்கேயாவது இடத்துல வச்சுப்பாங்க பிள்ளைகள். கிட்ட இந்த மக்கள் வாழுகின்ற நகரப்பகுதிகள் இருக்காங்க பாருங்க. நீங்க ஒவ்வொரு போட்டோவும் பார்க்கல உங்களுக்கு புரியும் இந்த விஷயம். அப்ப இதே வந்து சூழலை கவனத்தில் செலுத்துவாங்க. ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கும் போது சூழல் கவனத்தில் செலுத்தப்படும் என்பதை நீங்க புரிந்து கொண்டா சரி. இப்போ வைஃபை கொஞ்சம் கவரேஜ் பூர்வமா இருக்க பிள்ளைகள், நான் இந்த ஹாட்ஸ்பாட்ல போட்டிருக்கிறேன். ஏதாவது கவரேஜ் சம்பந்தமான ஏதாவது இருந்தால் சொல்லுங்க தயவு செய்து. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காம தான் கிளாஸை நான் செய்யணும். என்ன? சரி, நீங்க தார பீஸை தாண்டி உங்களில் நான் கவனம் செலுத்துவேன். அதாவது உங்களுக்கு எல்லாரும் நல்ல ரிசர்ச் எடுக்கணும்னு துவா செய்வேன். பீஸ் என்பது ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு அப்பதான் கூட பெருமதி அது விளங்கும். இப்போ நம்ம பீஸ் கட்டி போகக்கூட எங்களுக்கு நம்ம படிக்கணும், நம்ம பீஸ் கட்டிருக்கிறோம், அதால நான் நீயா போயிடும், அப்படி ஒரு மனநிலை வரும். ஆனால் உங்களில் வந்து அதை தாண்டி என்கிட்ட வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து ரிசர்ச் எடுக்கும். நீங்கள் நேரடி கிளாஸில் நேரடி நான் போகிற கிளாஸில் அவதானிச்சா தெரியும். இந்த பிள்ளைகள் வந்து ஒரு காலம் இணை வந்து இதாக கதைக்காது. இந்த சார் நல்ல நம்மள வந்து நல்ல கரிசனை செலுத்துகிற சேர்னா கதைப்பாங்க. இந்த ஏதோ இதுக்கு விளங்கப்படுத்துகிற மாதிரி விளங்கப்படுத்தப்படாது. 36 இல்மனைட் கனியம் அதிகமாக பயன்படுத்தப்படுவது என்னத்துக்கு? இலங்கையில் அண்மை காலங்களில் இல்மனைட்டை ஒரு இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. என்னதுக்கு? 36 தைத்தோனியம். அண்மை காலங்களில் தைத்தோனியம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அண்மை காலங்களில் நஸ்மினா சொல்லிக்காங்க 3வது விடையண்டு. வெரி குட். தைத்தோனியம் தயாரிப்பு, தைத்தோனியம் டை ஆக்சைடுன்னு ஒன்று பயன்படுது இல்மனைட்ல இருந்து. தைத்தோனியம் தைத்தோனியம் சொல்றது சரியா? இது சொல்ற உடனே அவங்க பயன்படுது. இந்த தைத்தோனியம் எப்படிப்பட்ட அந்த வா விமானத்திட ஃபேன் உங்களுக்கு தெரியும். இந்த எங்களோட புல்மொட்டையில் இருக்க பிள்ளைகள் எங்களோட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 40 அந்த அந்த கிலோமீட்டர் இருக்கும் எங்களோட வீட்டில இருந்து. அங்கே போனால் நாங்கள் இந்த இந்த ஏரியா பார்க்கலாம். நாங்கள் தைத்தோனியம் ஒன்று அது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்ட புல்மொட்டையில் இருக்கிறது. விமானத்தில் இந்த எதிரிக்கலாம் என்னது, இந்த விமானத்தின் ஃபேன் ஈக்கலாம், ஃபேன். இந்த ஃபேன் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளைட்டில் ஃபேன்.
இந்த அதில் பாருங்க இருக்கு அந்த பாருங்க அந்த ஃப்ளைட்டில் ஃபேன் செய்கிறதுக்கு டைட்டோனியம் டை ஆக்சைடை பயன்படுத்துனாங்க. சரியா? இந்த விமானம் கட்டும் கைத்தொழில் ஒரு உழைப்பு சார் கைத்தொழில், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விமானம் கட்டும் கைத்தொழில், கைத்தொழில் ரெண்டா பிரிக்கிறாங்க. விமானம் கட்டும் கைத்தொழில், உழைப்பு சார் கைத்தொழில். சரி சார், அப்படி வரப்படாது. விமானம் கட்டும் கைத்தொழில், மூலதன கைத்தொழில். அல்ல அங்கே ஒரு திரும்ப அப்படி வந்து உழைப்பு சார் கைத்தொழில், மூலதனம் சார் கை, அப்படி ரெண்டா பிரியும். உழைப்பு சார் கைத்தொழில், மூலதனம் சார் கைத்தொழில். உ- உ- உழைப்பு சார் கைத்தொழில் என்றா இது நீங்க எதுல படிப்பீங்கன்னா 13ஆம் ஆண்டுல உற்பத்தி கைத்தொழில் என்று ஒண்ணு நீங்க அதை படிப்பீங்க. கேட்டுக்கொள்ளுங்க. உழைப்பு சார் கைத்தொழில் என்றா, சரியா, உழைப்பு சார் கைத்தொழில் என்ன தெரியுமா? மனிதர்களை கூட பயன்படுத்து. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட மனிதர்கள் தான் இதுல வந்து வேலை செய்வாங்க. அதிகமான மனிதர்கள் இதுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா? கூட மனிதர்கள் வேலை செய்யற ஒரு கைத்தொழிலா இருக்குது. அப்ப இது வந்து உழைப்பு சார் கைத்தொழில். மேலும் இது என்னது, அதே ஒரு கைத்தொழில மேற்கொள்றதுக்கு ரோபோக்கள் இயந்திரங்களை பயன்படுத்தினால் அது வந்து மூலதனம் சார் கைத்தொழில் வரும். மூலதனம் சார் கைத்தொழில். இப்போ எந்த காரை வந்து உற்பத்தி செய்த அந்த இடத்த பார்ப்பேன், என்ன அந்த ரோட்ஸ் லைக்ஸ், என்ன என்ன கார் வாயில வருங்க, ரோலக்ஸ் காரிங்களா, ஏதோ ஒரு கார்னு வச்சுக்கொள்ளுமே. அந்த காரை உற்பத்தி செய்யறதுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. இப்போ கார் ஒன்றை உற்பத்தி செய்யறதுக்கு இயந்திரங்களை பயன்படுத்தினால் அது எதுக்குள்ள வரும்? அது எதுக்குள்ள வரும்? என்ன கைத்தொழில்? மூலதனம். மூலதனம் சார். இங்க பாருங்க, இந்த நான் போட்டுறேன் பாருங்க, மூலதனம் சார் கைத்தொழில். அதுக்கு நிறைய பணம் தேவை, நிறைய பௌதிக வளங்கள் பயன்படுத்தப்படும், மானிட வளங்கள் பயன்படுத்துவது மிகவும் குறைவாய்க்கும். இப்போ இந்த கார் செய்த இங்கே தான் நான் வச்சுக்க கார். என்ன செய்ய நான் அங்கே இது போய் கைத்தொழிற்சாலைக்கு உள்ளே போய் நான் பார்த்து எடுத்தேன். எனக்கு இந்த ஏண்டா நீங்கள் வாங்கினா சரியில்லை, நம்மளுக்கு நம்மளோட ரேஞ்சில் அங்கே போய் தான் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ என் காலத்துக்கு. சரி. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்னடா, 7ஆம் தேதி டீச்சர்ஸ் டே வருது, எனக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பி வைக்கணும். நான் சிறுவரந்துக்கு உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் தூரத்தில் இருக்கிற தரையில்லாம பிள்ளைகள் வல்லாகி இந்த ஃபஸ்ட் இயர் வகுப்பில் வந்து ஒரு 25 பிள்ளைகள்கிட்ட, அது மற்றதில் வந்து ஒரு 20 பிள்ளைகள், இன்னொரு வகுப்பில் ஒரு 15 பிள்ளைகள், அப்படி அப்படி அந்த அந்த கிளாஸுக்கார அந்த உடஞ்சி உடஞ்சி வருங்கள் பிரித்து பிரித்து வைக்கிறது. இன்னொன்று வகுப்பு அப்படி இப்படி பண்ணி சொல்லி நிறைய வகுப்புகள். 11ஆம் ஆண்டு ஐசிடி பிள்ளைகள், அடுத்து யார் 7ஆம் ஆண்டு ஐசிடி, அப்படி ஜியோகிராஃபி எல்லாம் இப்படி கலந்து பாடம். அவ்வளோ அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், ஐஸ்கிரீம் வாங்கி. நீங்கள் தூரத்தில் நான் எப்படி வாங்கி தரேன்? அதனால எந்த கதை விடுங்க, அது போகட்டும். அது எனக்கு அனுப்பி ஆகணும். ஒரு நான் அட்ரஸ் உங்களுக்கு நான் குரூப்பில் போடுவேன், பாட முடியாது. அனுப்பி நான் கோவிப்பேன். நீங்கள் எங்களுக்கு தாரீங்களா, தந்தீங்களா? ஒரு ஆள் ருக்கையா வந்துட்டா உங்களோட பிஎம் சொல்லி கொண்டு கொடுப்பேன், கிஃப்ட்டு கேட்டா உங்களோட பிஎம் சொல்லி என்ன வேணும். சரி, 37 பார்ப்போமே. 37 என்ன சொல்கிறாங்கடா, 37 என்ன விட பிள்ளைகள் வந்தது, என்ன விட வந்தது, 37 என்ன விட வந்தது. 37 என்ன பிள்ளை வரும்? யாரா ட்ரை பண்ணீங்களா? ஹலோ, 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 பேசுறது கேட்குதா? சரி. இப்போ எல்லாருக்கும் தெரியும், சீனி வந்து சீனி கை தொழிற்சாலை கந்தலாயிலே, சீனி கை தொழிற்சாலை கந்தலாயிலே. அதே போல பெல்வத்தையிலே இப்போ நான் உன்னை எடுத்து வச்சு சொல்லி தரப்பேன். சீனி கை தொழிற்சாலை கந்தலாயிலே, அது ட்ரிங்கோ.
பெல்வத்தை லேகி அது மொனராகல. அதே போல சரியா, அதே போல சீமந்து கை தொழிற்சாலை ட்ரிங்கோ லேகி. இப்ப கந்தலா எங்க இருக்கின்றா ட்ரிங்கோ லேகி. சீ மற்றது எங்கட ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல. அதே போல எங்க கொஞ்சம் அந்த எங்கட மாவட்டத்திலே கந்தலா இல்லை சீனி கை தொழிற்சாலை கந்தலா அதே அப்போ கந்தலாய்க்கு எது ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் ட்ரிங்கோவில் சைனா பேயில் வந்து இது இருக்கு என்ன சீமந்து கை தொழிற்சாலை நிப்பான் அந்த மிச்சி அந்த அதெல்லாம். அப்போ டி தான் வரும். ரெண்டு மிதிக்கிறது வந்து டி தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைடா சீனி கை தொழிற்சாலை இப்போ இயக்கத்தில் இல்லை, கந்தலாயில் இயக்கத்தில் இல்லை, ரன்னிங்கில் இல்லை, ப்ரொசஸ் நடக்கிற இல்லை இப்போ. ஸோ ஆன்சர் இஸ் டி. Do you understand? Do you understand? Hello? Hello? என்ன நடக்குது? ஓ சார்